கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், மனித ஆவினுடைய ரகசியம், 65வது பகுதி. ஓகே. கிறிஸ்துவின் வெளிப்பாடு உங்களுக்குள் என்று பழைய ஏற்பாட்டை வித்தியாசப்படுத்தி காட்டினோம். தேவன் தம்முடைய ஆவியை பெற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்களுக்குள்ளேயே இருந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதான் 1:16 கலாத்தியர், எனக்குள் வெளிப்படுத்த. பழைய ஏற்பாட்டில் எப்படி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் 26 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்பொழுது வெளிப்பாடுகளை பெற்றார். சரி. ஆனால் தானியேல் 5:12 வாசிக்கும்பொழுது ராஜாவினால் பெல்சாஸ்தர் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களையும் வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களையும் வெளிப்படுத்துகிறதும் கருகலான தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. தானியேலுக்கு எப்படி வெளிப்பாடு? தானியேலுக்குள். தானியேல் ஜெபித்தார், தானியேலுக்கு உள் வெளிப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடு எப்படி? உங்களுக்குள் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவை பற்றி. கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தினார்? நேற்று நீங்கள் கேட்டீங்க. அதுதான் எபேசியர், கொலேசியர், ரோமர், கொரிந்தியர், இதை மாதிரி நிருபவங்கள் இதுதான் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துவது என்பது நீங்கள் விரும்புகிற பிரகாரம் அல்ல. நீங்கள் இதை ஒரு கற்பனை பண்ணி கொண்டு இது எனக்கு வெளிப்படுத்தணும் என்பது அல்ல. கிறிஸ்து தம்மை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். அது என்ன? அவர் மேல் மாளிகையாக எழும்புவது, அவர் மேல் ஒரு கட்டடமாக கட்டி எழும்புவது, ஒரு வாஸ்தஸ்தலமாக கட்டி எழும்புவது, ஒரு ஆலயமாக கட்டி எழும்புவது, அவர் மேல் வேர் ஊன்றப்பட்டவர்களாக கட்டி எழுப்பப்படுவது, ஒரே சரீரமாக கட்டி எழுப்பப்படுவது, ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்படுவது. அவர் மேல் கட்டி எழுப்பப்படும் பொழுது யூதன், கிரேக்கன், ஆண், பெண் என்ற இன பாகுபாடுகள், மொழி பாகுபாடுகள் எதுவும் இல்லை. இதுதான் வெளிப்பாடு. அப்போ இதைத்தான் பவுலுக்கு அவருக்குள் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் பலி கிறிஸ்து. பழைய ஆதாம் மூலமாக பாவம் பிரவேசித்தது. புதிய ஆதாம் மூலமாக கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டிப்பு உண்டாகிறது. ஒரே சரீரமாக மாறுவது உண்டாகிறது. அவர் உங்களை ஆலயமாக்கி உங்களுக்குள் உலாவுகிறதாக மாறியது. இதுதான் ரெவலேஷன். இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன வெளிப்பாடு கட்டி கொடுத்துட்டாங்க? இந்த இடத்துல ஊழியம் செய்யலாமா? இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு பொண்ணு வருவா? ஒரு பையன் மாப்பிள்ளையா அப்படி வருவான்? வேலை கிடைக்குமா? அதுக்காக வெளிப்பாடு பெறுவதற்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்ததான் உங்களுக்குள்ளிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இவ்விதமாக உன்னை கட்டி எழுப்புகிறேன். புரிஞ்சிட்டா? தானியேலுக்குள் சொப்பனங்களையும் வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களையும் வெளிப்படுத்துகிறதும் கருகளை தெரிவிக்கிறதுமான அறிவையும் புத்தியும் விசேஷித்த ஆவியையும் உண்டென்று காணப்பட்டது. தானியேலுக்குள் 5:12. ஓகே. இப்போ கர்நாடகில் 3 செய்தி கேட்டிருப்பீங்க. அந்த 3 செய்தியினுடைய சாராம்சம் இதுதான். இன்னைக்கு மனிதனுக்குள்
தெய்வீகமானவரை அல்லது தெய்வீக வாழ்வை வைக்காமல் ஆயர்கள் மதத்தை உள்ளே வைத்து விட்டார்கள். அதை பார்க்க போகிறோம். ஓகே, மனிதனுடைய ஆவிக்குள் தெய்வீக வாழ்வை வைக்க தவறி போன சபைகள் என்று சொல்லலாம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? நீங்கள் ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டிங்களா? 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டிங்களா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் குடியிருந்தால் நிரந்தரமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் நல்லா புரிஞ்சு படிக்கணும். சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், உங்களோடல்ல, உங்களில். 2 பேர் 3 பேர் கூடியிருக்கும் பொழுது நடுவில் இருப்பதல்ல, உங்களில். சபையா ஜெபிக்கும் பொழுது அசைவாடுகிறார் என்று சொல்கிறார்கள், அது அல்ல. உங்களில் கிறிஸ்து இருந்தால். சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் உயிருள்ளதாயும் இருக்கும். ஆவி உயிருள்ளதாக ஜீவனுள்ளதாக மாறுகிறது. ஆவியானது கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும், உயிராக இருக்கும். செத்து போயிருந்த ஆவி, செயல்படாமல் இருந்த ஆவி இப்பொழுது உயிரடைந்து விட்டது. கிறிஸ்து உங்களில் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கும் பொழுது. அன்றியும் மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார், மறுரூபப்படுத்துவார், மாற்றுவார், புது சிருஷ்டிப்பாக மாற்றுவார். தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி. 3 வித்தியாசம் அல்ல. நமக்கு ஒரே தேவன், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம். தேவனுடைய ஆவியும் அவர்தான், கிறிஸ்துவின் ஆவியும் அவர்தான், இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவரும் அவர்தான். அவர் உங்களில் இருந்தால், தேவன் உங்களோடு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் எப்படி இருக்க மாட்டீர்கள்? மாமிசத்திற்கு உட்பட்டு இருக்க மாட்டீர்கள். மாமிசத்துக்கு தான் இருக்குது எல்லாமே. பொய், புரட்டு, ஏமாற்றுவது, டபாய்ப்பது. மெட்டாசுரம் என்னடா டபாய்க்கிற அப்படிம்பாங்க. டபாய்ப்பது, சோரம் போவது, கலக புத்தி, ஏமாற்றுற புத்தி, குடும்பத்தை கொள்ளடிக்கிற புத்தி, ஊரை கொள்ளடிக்கிற புத்தி, திருட்டுத்தனம், கொலை, வெறி, காமம், ஐடியல் வர்ஷிப், இதெல்லாம் அந்த மாமிசத்துக்குள்ள தான் இருக்குது. சரி, நமக்கு ஒரே ஒரு ஆவி இருக்கிறது. சரிதானா? புரியணும். அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6. 2 தீமோத்தேயு 4:22 சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உங்கள் ஆவியோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் ஆவி உங்கள் ஆவியோடு இருப்பதாக 2 தீமோத்தேயு 4:22 கூறுகிறது. இப்போ உங்களுக்குள்ள என்ன வைக்கணும்? மதத்தை வைக்கணுமா? கிறிஸ்துவின் ஆவியை வைக்கணுமா? இயேசுவை மரித்தோழுந்த ஆவியானவரை உங்களுடைய ஆவிக்குள் வைக்கணுமா? தேவனுடைய ஆவியை உங்களுக்குள் வைக்கணுமா? மதத்தை வைக்கணுமா? ஸ்தாபனத்தை வைக்கணுமா? சபை பாரம்பரியங்களை வைக்கணுமா? உபதேசங்களை வைக்கணுமா? கொள்கையை வைக்கணுமா? இனத்தின் அடிப்படையில் இருக்கிற சபையை வைக்கணுமா? எதை வைக்கணும்? இந்த ஸ்தாபனத்தில் இந்த இனம்,
இந்த சபைக்கு இந்த எண்ணம் தான் போவாங்க. ஏங்க நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? எதை வச்சாங்க? ஆயர்கள் ஒரு மனுஷனுக்குள் எதை வைத்தார்கள்? ஜெபத்தை வைத்தாங்க, உபதேசத்தை வைத்தாங்க, சத்தியன்னு சொல்லி அந்தந்த சபைக்கு இருக்கிற கொள்கையை வைத்தாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உலகம்னு சொல்லி கலற்றுவது, ரிமூவ் பண்ணுவதை வச்சா உள்ளே வைத்தார்கள். இதெல்லாம் உலகத்தான் உடுத்துறோம், இதை உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வைத்தார்கள். சபை பாரம்பரியத்தை உள்ளே வைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஒழுக்கத்தை உள்ளே வைத்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ தெய்வீகமானவரை உள்ளே வைப்பதற்கு பதிலாக திருச்சபை ஆயர்கள் தங்கள் கொள்கைகளையும் மதங்களையும் தங்கள் பின்பற்றுகிற காரியங்களையும் உள்ளே வைத்து மக்களை வழிநடத்தினார்கள். எல்லா கிறிஸ்தவ பண்டிகைகளையும் பாரம்பரியத்தை நுழைத்து அந்த பாரம்பரியத்தை உள்ளே வைத்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். அப்போது பல ஆண்டுகளாக தேவை உள்ளதை கற்றுக் கொடுக்கல, தேவை இல்லாததை யுகயுகமாக நூற்றாண்டுகளாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். சிந்திக்கிறது இல்லை. நம்ம இந்த மக்களுக்கு இதை போதிக்கிறோமே, இது இவங்களுக்கு சரிதானா? இது மதமா? இது ஆவிக்குரிய காரியமா? நான் எதை வைக்கிறேங்கிறத போதிக்கிறவங்களுக்கு போதிய ஞானக்குறைவு என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். அப்போ பல ஆண்டுகளாக தேவையுள்ளதை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுக்கிறோம் என்று வெளிப்பாடு என்று எதையோ கற்றுக் கொடுத்து அதை கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்களுக்குள் வைத்தார்கள். எல்லா சபையும் செஞ்ச துரோகமான காரியம் இதுதான். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனை வளர்ப்பதற்கு மதம், நான் கிறிஸ்தவம் அதல்ல, கிறிஸ்துவை உங்களில் வைப்பது தான் மதம். நீங்கள் அவரோடு கலந்து இணைந்திருப்பது தான் கிறிஸ்தவம். தெய்வமும் மனிதனும் கலந்து இணைந்திருப்பது தான் கிறிஸ்தவம். அது தானாகவே ஒழுக்கம் எல்லாம் வந்துவிடும். அது கிறிஸ்துவை கலந்து இணைந்து ஒரு மனுஷனுக்குள் வைப்பதற்கு பதிலாக ஒழுங்கை, அறிவை, வளர்ச்சிக்கு தேவையான போதனைகளை, சைக்காலஜியை கற்றுக் கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். எல்லாம் திருச்சபையில் வேத பாடம் நடக்குது. வேத பாடம் நடந்து அவங்க என்ன மாறினாங்க? வேத பாடம் எதுக்குன்னா பைபிளை கற்றுக்கொள்ள, அப்புறம் அவங்க வளர்ச்சி அடைய, அப்புறம் அவங்க ஒரு ஒழுக்கத்துகளை கொண்டு வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதபாடம் என்ற அறிவை வளர்ச்சிக்கு உணவாக கொடுத்தார்கள். கிறிஸ்துவை உணவாக கொடுக்கல, ஆவியானவரை உணவாக கொடுக்கல. வேதபாடத்தை உணவாக கொடுத்தார்கள், ஜெபத்தை உணவாக கொடுத்தார்கள், உபவாசத்தை உணவாக கொடுத்தார்கள், பாரம்பரியங்களை உணவாக கொடுத்தார்கள். இதெல்லாம் அதில் கலந்து தான் இதெல்லாமே. அவங்களுக்கு நாங்கள் வேத பாடம் போனோம், ஜெபம் பண்ணோம், ஊழியம் செஞ்சோம், இதுதான் அவங்களுக்கு உணவு. அப்போது மனிதனுக்குள் ஒரு ஐம்புலன்கள் இருக்கிறது. அது வளர்ச்சி அடையத்தான் போதனை கொடுக்கப்பட்டது, அறிவின் போதனை கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்படி கொடுத்து 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 மனிதனை அதிலேயே நிலைத்திருக்க செய்து அறியாமலேயே ஒரு தவறான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சிந்திங்க, யோசிங்க. ஸ்தோத்திரம். இந்த வேத பாடத்தினுடைய கருப்பொருளே, உங்கள் ஆவியோடு தெய்வம் கலந்து இருக்கிறார். உங்கள் ஆவி பரம ரகசியம், அது அளவிட முடியாதது. அதுதான் என்னுடைய சப்ஜெக்டே. ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அறிவு வளர்வதற்கு, புத்தி வளர்வதற்கு, ஞானம் வளர்வதற்கு உலக கல்வியெல்லாம் இருக்குங்கிறத, உலக கல்வி, மதம், கம்யூனிசம், தத்துவம்,
பிலாசபி இதெல்லாம் இருக்குது. அதே போல் திருச்சபையும் என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த அறிவு வளர்வதற்கு போதனைகள் கொடுக்கப்பட்டது. இது இவர்கள் தெய்வத்தோடு கலந்து இணைந்து வாழ்வதற்கு இல்லாமல் போய் ஒரு சபையின் ஒரு விசுவாசியாக அங்கமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலி இது தவறான வழி. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கணும், தவறான வழியா இல்லையான்னு சொல்லி. நீங்கள் யோசித்தாதான் இது செய்தி உங்களுக்கு புரியும். ஆவி இல்லாதவன் 8:9 ரோமர். இது ஒரு கடினமான ஒரு வார்த்தையாம். ஆவி இல்லாதவன் கஷ்டமான கடினமான வார்த்தை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று ரோமர் 8:10 சொல்லுகிறது. கேள்வியை கேட்கிறது, ஆவி இல்லாதவன் உங்களில் இருந்தால். என்னைக்காவது எந்த கன்வென்ஷன்லையாவது எந்த வாலிபர் கூட்டங்களிலாவது இப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து சொல்லி கொடுத்துருக்கிறார்களா? எடுப்பாங்க, டைவர்ட்ஸ் ஆகி வேற பக்கம் போயிடுவாங்க. இல்லாதவன் இல்லாதவன், கிருபை இல்லாதவன், ஜபம் இல்லாதவன், உபவாசம் இல்லாதவன், வேதம் இல்லாதவன் அப்படின்னு டாபிக்கில் போயிடுவாங்க. அதான் அறிவு பிரசங்கம். எந்த ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமையாவது இது மாதிரி வார்த்தையில் எடுத்து யாராவது போதிக்கிறார்களா? இல்லை. எடுத்தாலுமே அவங்க திசை மாறி வேற பக்கமாக போயிடுவாங்க. அதிலேயே இருந்து கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கிற திறமையற்ற ஆயர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதில் வருத்தப்படுகிறேன். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்குது, ஒரு ஆச்சரியத்தை கேட்குது. உங்களில் இருக்குதா? கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா? கிறிஸ்து ஆவியில் இருக்கிறாரா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, கிறிஸ்து எவ்விதமாக உங்களுக்குள்ள வருகிறார்? கலாத்தியர் 4:6, நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது யோவான் 1:12 படி இயேசுவை விசுவாசித்தீர்களோ அப்பொழுது கிருபையும் சத்தியமாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். 1:12, 1:14 யோவான். அப்போ தெய்வீக வாழ்க்கை நீங்கள் எப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ மறுபிறப்பு என்ற ஒரு வழியாக, மனம் திரும்புதல் என்பதன் வழியாக, ஆவியின் பிறப்பு வழியாக ஆவியின் தேவன் உங்கள் மனித ஆவிக்குள் உட்பிரவேசித்து தெய்வீக வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார். இதை அறிஞ்சால் தானே அதற்காக வாழ முடியும். இது ஏதோ ஒரு கொள்கையை, சபையை சார்ந்தது அல்ல. உங்கள் தனிப்பட்ட ஒரு வாழ்வு. நீங்கள் தெய்வீக வாழ்க்கையை மறுபிறப்பின் மூலமாய், ஆவியின் பிறப்பு மூலமாய் தேவன் உங்களுக்குள் பிரவேசித்து தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோடு, உங்கள் ஆவியோடு கலந்து கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. புரியுங்கள். ஆனால் இப்படி அவர்களுக்குள், ரோம சபைக்குள், கொரிந்த சபைக்குள் தேவனுடைய ஆவி உட்பிரவேசித்து தெய்வீக வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திருக்க அவர்கள் அந்த வாழ்க்கை வாழவில்லை. அதற்காகத்தான் ரோமர், கொரிந்தியர்லாம் எழுதப்பட்டது, எபேசியர் எழுதப்பட்டது, கொலேசியர் எழுதப்பட்டது. புரியுங்களா? ஸ்தோத்திரம். ஏன் எழுதப்பட்டது என்றால், தெய்வீக வாழ்க்கையை கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மனம் திரும்புதல் வழியாக, ஆவியின் பிறப்பின் வழியாக ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்ற யோவான் 3:6 படி ஸ்தோத்திர மறுபிறப்பின் வழியாக, இரண்டாம் பிறப்பின் வழியாக உள்ளே தெய்வீக ஆவியான் உட்பிரவேசித்து தெய்வீக வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் ரோம சபை, கொரிந்த சபை, கொலேசிய சபை, எபேசி சபை அந்த தேவன் தனக்குள் உள் இருக்கிறார், ஆவியில் உள் வசிக்கிறார் என்பதை அறியாமல் சுற்றுப்புறத்தில் இருக்கிற பாவங்களில் அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த விழுந்து போன மக்களை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் ரோமரையும், கொரிந்தியரையும், எபேசியரையும், கொலேசியரையும் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம்.
அப்போ கிறிஸ்துவை தங்கள் ஆவியில் ஆவியின் தேவனாக தெய்வீக வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள ஸ்தோத்திரம் தவறிவிட்ட சபைதான் ரோம சபை. ஓகே, கொலேசிய சபை, கொரிந்து சபை என்பதை புரியுங்க. ஏன் அவங்க தவறி போனாங்க? ஓகே, கிரேக்க கலாச்சாரம் இருந்தது, நம்முடைய இந்தியன் கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்தியனுடைய கலாச்சாரத்தில் இணைந்து வாழ்கிறோம். அதுதான் இது உள்ள நுழையுது. அப்போ கிரேக்க கலாச்சாரம், அப்புறம் ரோம கலாச்சாரம் இருந்தது, அப்புறம் தத்துவ போதனைகள் அன்று நிறையா இருந்தது. சாக்ரட்டிஸுடைய தத்துவம், ஸ்தோத்திரம், அரிஸ்டாட்டலுடைய தத்துவம், இப்படி அநேக தத்துவ ஞானிகள் எழும்பி தத்துவங்களை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருந்தார்கள், மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்வதற்கு. ஆகவே இந்த ரோம சபையை சுற்றி, கிரேக்க சபையை சுற்றி, கொலேசிய சபையை சுற்றி ரோமன் நாட்டினுடைய கலாச்சாரமும் அந்த தத்துவமும் அந்த போதனையும் இருந்தது. நீ யூதன், நீ கிரேக்கன், உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ அடிமை, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ பெண், நான் ஆண். நீ காட்டும்பிராண்டி, நான் நாகரிகமானவன். இதெல்லாம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. ஆகவே கிறிஸ்து தன்னுடைய ஆவிக்குள் உட்பிரவேசித்து இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். இந்த கலாச்சாரங்கள் பிடித்து கொண்டது. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பிடித்து கொண்டது என்றால், நம்ம தேசத்தில் கலாச்சாரங்கள் பிடித்து கொண்டது, பாரம்பரியங்கள் பிடித்து கொண்டது, சபை பற்று என்பது பிடித்து கொண்டது, சபை உபதேசம் கொள்கை என்பது பிடித்து கொண்டது. அந்த சபை உபதேசங்கள் எல்லாம் புறமதத்தை சார்ந்த கொள்கையாக இருக்கிறது. அதை உள்ளே நுழைத்து விட்டார்கள். கிறிஸ்துவ உள்ள வைக்கிறதுக்கு பதிலாக அவங்கவுங்க ஒரு கொள்கையை உள்ளே வச்சுட்டாங்க. காலை கழுவுறக்கு ஒரு கூட்டம், காலை கழுவாத ஒரு கூட்டம், குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு கூட்டம், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு கூட்டம், நகையை கலத்துற ஒரு கூட்டம், நகையை கலக்காத ஒரு கூட்டம், வெள்ளை உடுக்கிற ஒரு கூட்டம், கலர் உடை உடுக்கிற ஒரு கூட்டம், தாலி கட்டுற ஒரு கூட்டம், தாலி கட்டாத ஒரு கூட்டம். எதை கட்டினாலும் எதை செஞ்சாலும் நீ மாமிசம்தான். மாமிசம் முடிவில் குழிக்குள் போகிறது தான். முக்காடு போடுற கூட்டம், முக்காடு போடாத கூட்டம், டான்ஸ் ஆடுவது சரின்னு சொல்கிற கூட்டம், டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சரின்னு சொல்லி போதிக்கிற கூட்டம், ஸ்தோத்திரம், லைட்டு போடுவது தப்புங்கிற கூட்டம், ஆல்டரில் லைட்டு போட்டு பிரசங்கிக்கிற கூட்டம், தசம்பாகம் இல்லைங்கிற கூட்டம், தசம்பாகம் இருக்குதுங்கிற கூட்டம். ஒரு மந்திரவாதி, எந்த மந்திரவாதியாவது குறை சொல்லி இந்த யூடியூப்பில் போட்டிருக்கானா? ஆனால் கிறிஸ்தவ ஓநாய்கள் தான் இதெல்லாம் செய்யுது. எந்த ஜோசியக்காரனாவது இந்த ஜோசியக்காரன் இப்படிப்பட்டவன் இந்த யூடியூப்பில் போட்டிருக்கானா? மதீனமான கிறிஸ்தவர் தான் போட்டிருக்கிறாங்க. எந்த கிளி ஜோசியக்காரனாவது எலி ஜோசியக்காரனாவது இந்த எலி ஜோசியக்காரன் இந்த கிளி ஜோசியக்காரன் மோசமானன்னு போட்டிருக்கிறானா யூடியூப்பில்? இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்ககிட்டலாம் ஸ்பிரிட்டு ஒன்றா இருக்குதுங்க. நீங்கள் ஸ்பிரிட்டுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஜோசியக்காரனோ ஒரு குறிகாரர்களோ ஒரு மந்திரவாதிகளோ அதை சார்ந்தவர்களோ தங்களை சார்ந்து அதே போல் தொழில் செய்கிறவர்களை தெய்வ பக்தியோடு கூட அவர்கள் ஒருபொழுதும் குறை சொல்லி இங்கே போட்ட மாதிரி தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்?
ஆடுவது தப்பு, இல்லை ஆடலாம் சரி. முக்காடு போடுவது தப்பு, முக்காடு போடக்கூடாது, அதுதான் சரி. நகை கலத்துவது தப்பு, நகை போடலாம், அதுதான் சரி. வெள்ளை உடை உடுத்து தான் ஆராதனைக்கு போனோம், அது சரி. இல்லை கலர் உடை உடுத்தும் போகலாம். இப்படியே குழப்பவாதியா பிசாசு கிறிஸ்தவங்களை மாற்றி வச்சிருக்கிறான். அந்த சப்ஜெக்டுக்கு ஏங்க நீங்க போறீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? இப்போ உங்களில் கிறிஸ்து இருக்கிறாரா? உங்கள் ஆவிக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அப்போ கட்சிகள் மாதிரி தான் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ ஆயர்களும் மாறி போய்விட்டார்கள். அதுதான் எங்களை போன்ற ஊழியர்களுக்கு மிக வருத்தமும் வேதனையுமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை, தெய்வீகத்தை உங்கள் உள்ளே வைக்காமல் இதை போல தத்துவங்களையும் கொள்கைகளையும் உபதேசங்களையும் சட்டங்களையும் உள்ளே வகுத்து உள்ளே வைத்து மனிதனை கிறிஸ்தவத்தை போல் பைத்தியம் போல் மாற்றிவிட்டார்கள். அப்போ கிறிஸ்து ஆவி உங்களில் உட்பிரவேசித்தால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, நீங்கள் அவருடையவன் அல்ல. நமது தேசத்தில் கிறிஸ்தவருடைய ஆவிக்குள் எதை வைத்தார்கள் என்றால் அந்தந்த போதகருடைய திறமைகளையும் ஊழியங்களையும் வெளிப்பாடுகளையும் அவர் சொல்கிற உபதேசங்களையும் கொள்கைகளையும் அவரவர் வைத்து விட்டார்கள். கிறிஸ்துவை வைக்க விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவின் ஆவியை வைக்காமல் விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவின் உடையவனாக மாற்றாமல் விட்டு விட்டார்கள். இது பார்க்கிற நீங்கள் தெளிவு அடைய வேண்டும். ஓகே, இப்போ நான் இதோடு நிறுத்துறேன். இந்த செய்தி 65. இனி 66வது செய்தியில் இதை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். ஓகே, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த மாதிரி வேத பாடங்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் விழிப்புணரைய வேண்டும். கிறிஸ்தவத்தில் எதை வைக்கக்கூடாது, எதை வைத்திருக்கிறார்கள், இது தவறு என்று உணரடைய வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை போன்ற ஆயர்கள் செய்த தவறு கிறிஸ்துவின் ஆவியை உள்ளே வைப்பதற்கு பதிலாக மாமிசத்தை சார்ந்த அத்தனை உள்ளே வைத்து விட்டார்கள். பயன்படாத குப்பையெல்லாம் உள்ளே வைத்து விட்டார்கள். தவறானதை உள்ளே வைத்து விட்டார்கள். தனிப்பட்ட ஒரு போதருடைய கொள்கை, அவருடைய சட்டம், அவருடைய உபதேசம், அவர் சொல்வதுதான் தெய்வீக வாக்கு என்று சொல்லி உள்ளே வைத்து விட்டார்கள். ஜபத்தை உள்ளே வைத்தார்கள். உபவாசத்தை உள்ளே வைத்தார்கள். ஆண்டவர் ஸ்தாபனத்தை உள்ளே வைத்தார்கள். ஊழியத்தை உள்ளே வைத்தார்கள். கொடுப்பதை உள்ளே வைத்தார்கள். வெண்ணுடை உடுத்துவதை உள்ளே வைத்தார்கள். நகை ஆடம்பரங்கள் கலத்துவதை உள்ளே வைத்தார்கள். முக்காடு போடாது என்ற கொள்கையை உள்ளே வைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்துவை மையமாய் உள்ளே வைக்க மறந்து போய்விட்டது திருச்சபை. அன்று ஆதி காலத்தில் இருந்த தத்துவத்தையும் கிரேக்க தத்துவத்தையும் ரோம தத்துவத்தையும் உள்ளே இருந்தபடினாலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களாக ரோம சபை, கொலோசிய சபை, எபேசி சபை மாறியது போல் இன்றும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. அப்பா, அந்த நிலையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை ஜனங்களுக்கு கொடுங்க. ஒரு ரெவல்யூஷன் அடையட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நன்றி. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே.